இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா என்னாச்சு? என்னல, என்ன பிரச்சனை? அத்தை சொன்னப்ப கூட நான் நம்பல. உங்க மூஞ்சி அருளே இல்லாம இருக்கு. வெங்கடேஷ் பிரச்சனையை இவங்கிட்ட சொல்லி இவன் நிம்மதியை கெடுக்க வேண்டாம். மாமா என்ன ஆச்சு? என்ன பதிலே சொல்லாம இருக்கிய? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லேசா தலைவலி. அப்படியா? சாப்பிட்டு படுங்க, நான் தைலம் தேய்ச்சி விடுதேன், எல்லாம் சரியா போயிடும். சரிடி. அண்ணே, என்னண்ணே தனியா ரூம் கோர் சொன்ன? எல்லாம் காரணமா தான் வர சொன்னேன். சொல்லுண்ணே. என்னடா முடிவு எடுத்திருக்க? வீரா விஷயத்துலயாண்ணே? உங்ககிட்ட வேற என்ன கேட்க போறேன், அதுதான் சொல்லு. எனக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காக வீராவோட சேர்ந்து வாழ்ந்துதானே ஆகணும். சரி, அதுக்கு நீ என்ன செய்யறதா இருக்க? அதானே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. நேரடியா போய் வீட்லயும் கேட்டேன், கெஞ்சும் பார்த்துட்டேன். வீரா அத்தா 2 பேர் கையிலயும் அடியும் வாங்கியாச்சு. நான் என்ன செஞ்சாலும் வீரா மனசு மாற மாட்டா. இதுக்கு மேல நான் என்னண்ணா செய்யறது? இல்ல சிவபாலா, அதனால என்னல சமு அடிச்சா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? இந்த ஆறுல சம்மு ஒன்னும் கெட்டவன்ல, உன் மேல அவனுக்கு கோவம் இருக்கு. ஆனா அதை விட உன் மேல அதிகமா அவனுக்கு பாசம் இருக்குல்ல, அது உனக்கு தெரியாதா? ஆனாலும் இந்த நிமிஷம் அத்தானுக்கு என் மேல கோவம் அதிகமா தான் இருக்கு. அவன் என்னத்தை வேணா செஞ்சுட்டு போகட்டும், வீரா கிட்ட பேசல, அவ உன்னை புரிஞ்சுக்குவா. நிச்சயம் நீ பேச பேச அவ உன் வழிக்கு வருவா. மா, என்னை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாமா. கண்ட கண்ட வார்த்தையில என்னை ஏசுறாமா. என்னை என்னதம்மா செய்ய சொல்ற? திட்டிட்டு போகட்டுமே, அதுக்காக இந்த கல்யாணம் எப்படியோ போகட்டும்னு விட்டுட முடியுமா? ஏலே பாண்டி, நீயே சொல்லல. இல்ல சிவபாலா, அண்ணன் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இந்தாருல, வீரா கழுத்துல நீ தாலியே கட்டலன்னு வச்சுக்க. அதுதான் தாலிய கட்டியாச்சே மாமா. இல்ல அது இல்ல, இங்க பாரு சிவபாலா, உனக்கும் வீராவுக்கும் கல்யாணம் நடந்ததையும் மறந்துரு.